ஈரோடு 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 பக்தர்கள் ஈரோடு ஈரோடு பக்தர்கள் நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. என்னப்பா கடனும் வேதனையும் தொழிலும் பெற்றது யாருப்பா? பா கால் ஒன்று வரலாம். பவானி ஈரோடு. ஓகே, உட்காரடா தம்பி. நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? எந்த பக்கத்தில் இருக்கு? கால் வந்துட்டு வா. உட்காருங்க. வந்து நீ ஒரு பெரிய குழப்பமான மனநிலைகளை பெற்றவன். பார்ப்பதற்கு வேதனைக்குரியவனாக இருந்தாலும் பேசும் இடத்தில் தெளிவான விடைகளை பேசுவதை புரிந்து கொள்ளாத நிலைகளும், நீ பேசுவதை மற்றவர்கள் புரிய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இதுவரை வாழ்க்கைக்கு உனக்கு தெளிந்த விடைகள் எங்குமே கிடைக்கவில்லை. உண்மையா? உண்மை. இதில் சில காலங்களில் உனக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகள் ஏற்பட்டு நீ வேதனை அடைந்தாய். அதில் தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவானது. வீட்டில் பெண்களுக்கு மன வருத்தமும் உடல் நோயும் ஏற்பட்டு பல கடன்களை பெற்று துயரமடைந்தாய். வண்டி வாகனம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதில் நீ மிகவும் நஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் நின்று தப்பிக்கப்பட்டாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஆறுதல் தருவாய் வேல்முருகா. இத்தனை நிலைகளையும் மீறி உன் கடன்களையும் தீர்க்கணும், உனக்கு தொழிலும் நல்லாக்கி தரணும். வேறு என்னடா வேணும் செல்லக்குட்டி? இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன். என் துணையால் நீ முன்னேறிடுவ. இன்னையிலேருந்து உன் தரித்திரம் விலகுது. புண்ணியமாறு மகனே, வாழ்க. வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக என் இடத்த விட்டு நீ போயிட்டு வரணும். புரியுதா? பிள்ளை கேட்டு வந்தது யார்? யாருக்குமா குழந்தை வரம்? யாருக்கும் வேணுமா? வாங்க, பிள்ளையை பற்றி கேட்டது. வாங்க. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மதுசூதனா, மகாதேவா. வாங்க பக்கத்தில். பெருமாள் கோயில் எங்கே இருக்குமா? தோட்டத்திலே வச்சுருக்கீங்களா? அதான் நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, மதுசூதனா அப்படி கூப்பிட்டேன். அவரை மட்டும் வச்சுருக்கீங்களா? எங்கள் அம்மா மகாலட்சுமியும் வச்சுருக்கீங்களா? இருக்குல்ல. காலில் வந்துட்டு வா. வாங்க பக்கத்தில் வாங்க. இப்போ கல்யாணத்தை பற்றி யாருக்கு என்ன கவலையா? எங்கே இருக்கிறார்? சொன்னால் வருத்தப்படுவேடா. நீங்கள் உட்கார முடியாது, நின்றுக்காங்க. நீங்கள் நின்றுக்காங்க. நம்ம குடும்பம், நம்ம குணங்கள், இவைகளுக்கெல்லாம் மாறுபட்ட குணத்தையும் மாறுபட்ட மனதையும் பெற்று ஒரு பிள்ளை வாழுகிறது. அந்த நிலைகளிலிருந்து நான் மாற வேண்டும். அதுக்கு அரசாங்கமே அவருக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் அவன் மனதை கொஞ்சம் மாற்றி ஒரு சில பாதையில் முடிச்சு உடைச்சி சொல்லணுமா, வெளிச்சமாக சொல்லணுமா? ஓகே ஓகே. அவனுடைய நட்புகளை பிரித்து உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அந்த ஒரு கேஸில் நான் அடித்து வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, நீ ஜெயிச்சிருவேன். இந்தா மகளே, ஆனந்தமாக இருப்பாய். உன் பிரார்த்தனை வெல்லும். சொல்லுவேன். கால் வந்துட்டு அப்பா. வெந்நீர் அணிந்ததென்ன? என்னப்பா வேணும் உனக்கு? கேட்ட வரத்தை கொடுக்க. என்ன வேணும்? கண்ணை மூடி நிமிந்து உட்கார். கண்ணை முடிக்கானல்ல தம்பி. அந்த இடத்தினுடைய பத்திரம் சம்பந்தமாக எதுவும் வில்லங்க இருக்கு போல் தெரியுதே. ஒருத்தர் யாராவது மணி கொடுத்தாரா?
ஒருவனுடைய வாக்குவாதம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு நீ அட்வான்ஸ் வாங்க, அத்தனையும் ஜெயிச்சு தரேன். இப்படி ஆமாடா வாங்கிட்டு என்னை பார்க்கவா, மறந்து போய் இருந்துடாத, ஓடி வந்துரு, போயிட்டு வா. அப்படியா? கர்மசாமிக்கு விருதுநகர் பக்தராக விருதுநகர் இந்த காலம் விருதுநகரா? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தியே வாங்க, கால் வந்துட்டு வரலாம். எழுத்துடா அப்படிதான். நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் அதை தான் கேட்குறேன்னு தெரியுமில்லோ. உன்னுடைய வீட்டுக்கு இடையில் போனேன், ஒரு பாலத்தை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு போகணும் போலுக்கு. உங்கள் பாதையில் ஒரு சிறிய பாலம் வருது, அந்த பாலத்தை தாண்டி தான் ஒரு அம்பாள் கோயில் வருது. அது எங்கே இருக்குது? இருக்குது. சரி, முனீஸ்வரனுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா? எங்கே இருக்காரு? காலைல வந்துட்டு வாங்க, உங்கள் கோயில் உங்கள் சாமியாது, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்காரு. எந்த ஊருக்க? விருதுநகரா? விருதுநகரா? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? பொம்பளை பிள்ளைக்கா? கண்ணை மூடுங்க. அவள் வாழ்க்கையில் சில இடைஞ்சல்களும் மனவேதனைகளும் இருக்கு. அவன் மனது அதுக்கு காரணமா அல்லது உடைமைப்பட்டவருடைய உள்ளம் சரியில்லையாங்கிறத யோசிக்கணும். கிரகங்கள் சரியில்லாமல் மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். அவன் மனத்தை செம்மையாக்கி வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்ல. அவருடைய அதான் உடைமைப்பட்டவனுடைய மனதுன்னு சொல்லியிருக்கிறேன், அவனை திருத்தணும். உன் பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஜெயிச்சு தரேன். 3 மாத கால அவகாசத்தில் எல்லாத்தையும் ஜெயிப்போம். பணம் தந்துட்டேன், சந்தோஷமாக கடனை தீர்க்கிறேன். மாரியம்மாளுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? என்னது? என்னைக்கு? ஏன் வேணாலும் செய்யலை? உடனே செஞ்சுட்டு வந்து என்னைய பாருங்க, போயிட்டு வாங்க. வாங்க, விருதுநகர் இஸ்லாமிய பெண்ணடியாள் ஈட்டிப்பு ஆஃப் பண்ணுங்க.